ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் தண்ணி பழத்தில் உள்ள நம்ம சதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த தோலை பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுவோம். அந்த மாதிரி கீழே போடாமல் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறாங்க. வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக மட்டும் இப்போ தான் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாதி தண்ணி பழத்தில் உள்ள தோல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் மேலே உள்ள அந்த பச்சை கலர் சதையை மட்டும் பார்த்திங்கன்னா தோல் சீவில் வச்சு நல்லா சீவிட்டு நல்லா கழுவி நல்லா சீவினதுக்கப்புறம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் துருவலை வச்சு நம்ம துருவிக்கலாங்க. நல்லா பெருசாகவே உள்ள துருவல்லையே பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துலாங்க. 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மில்லட் ஆட்டா மாவு, சப்பாத்தி மாவு, வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே துருவியாச்சு. தோல் துருவினதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா தோல்லே அதிகமான நீர்ச்சத்து இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெள்ளை காட்டன் துணியில் நம்ம பிழிஞ்சு இந்த தோலை பார்த்திங்கன்னா உதிரியாக நம்ம எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா இறுக்கமாக பிழிஞ்சு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உதிரியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஸ்மெல் நல்லா பிடிக்கணும். நிறையவே நெய் சேர்த்துட்டு ஒரு 5-6 போல் முந்திரி வறுபட்டதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம நெய்லேருந்து வடிகட்டி முந்திரியும் திராட்சையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. திராட்சை பார்த்திங்கன்னா நான் நெய்யில் சேர்த்தோன்னு நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வந்துடும். கருகிடாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் பார்த்திங்கன்னா நம்ம தோல் சீவி நல்லா தண்ணியை பிழிஞ்சு வச்சுருந்த தண்ணி பழ தோலை சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணிப்பழத்தோல்லேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சக்கரை தண்ணி நான் விட்டு வரும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆரஞ்சு எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதில் உள்ள தண்ணியும் நம்ம சேர்த்துருந்த 1 ஸ்பூன் அளவு தண்ணியும் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தேன் முந்திரி கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா தண்ணி பழத்தோட ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அரைப்பழம் தான் எடுத்துருந்தோம். அரைப்பழத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 1 கிண்ணம் அளவு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தண்ணிப்பழத்தோட ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.